ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வீட்டிற்குள் நுழைஞ்ச நான் காரணமில்லாமல் உன்னை தேடி வருவேனா என்ன? உனக்கான சுப செய்தியையும் சந்தோஷமான காரியத்தையும் உன் கண் முன்னால் நடத்தி முடிப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான், இந்த உலகத்தின் ஆதாரமாய் இருக்கக்கூடிய நான், நீ மனதார என்னிடம் வைத்த வேண்டுதல்களையெல்லாம் பிரார்த்தனைகளையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி உன் வாழ்வில் ஒருபோதும் துன்பம் வராது என் செல்வமே. நீ சந்தோஷத்தோடு இருக்கிற இடத்துல வாழணும்னு நினைக்கிற அப்படின்னா முதல்ல உனக்கான சந்தோஷத்தை நீயே உண்டாக்கு. தேவையில்லாமல் உனக்கான மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களிடமிருந்து மற்ற இடத்திலிருந்து எதிர்பார்க்காதே என் செல்வமே. உன் வாழ்வில் நிறைவு பெற வேண்டுமானால் நீதான் சிரித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். உன் மனசில் இருக்கிற குழப்பங்களை நினச்சி கவலைப்படாத. எல்லாவற்றையும் சரி செய்யதானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமென என் மீது நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாரையும் உனக்கான நல்வழியை வாழ வைக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. உன்னுடைய குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரே வீட்டில் இருந்தாலும் இன்னும் சரியான புரிதல்கள் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்வதும் யாரோ மாதிரி நடந்து கொள்வதும் என சில நேரங்களில் சில நாட்களில் வாழ்க்கையின் விரக்தியையே நோக்கி போய்கொண்டிருக்கிறாயா? மனவேதனைகளும் குழப்பமும் சந்தேகமும் எந்த முடிவுக்குமே வரலையே நினச்சி வருத்தப்பட்டு தானே வாழ்கிறாய். உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் கண்களை நன்றாக உற்று கவனி. உன் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லிடு. உன் மனதிற்கு தெளிவுகளை நான் கொடுப்பேன் என் செல்வமே. யார் மேலே தவறு, யார் தப்பு செய்கிறாங்கன்னு நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். தவறு எங்கிருந்தாலும் சமாதானமாக போகுவது நீயாக இருக்கட்டும் என் செல்வமே. ஏன்னா அன்பு உனக்குள்ளே இருக்குது, பாசமும் வச்சுருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்தணும்? உன் மனசுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்களை உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன். கூடிய சீக்கிரம் உன் மனசு எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையையும் நீ வாழப்போகிறாய் என் செல்வமே. உன் இல்லத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனைகள் மட்டும் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நான் முடிச்சு தர்றேன். எவ்வளவோ வலியும் வேதனையும் உனக்குள்ளே இருந்தாலும் நீ ஒருபோதும் என்னை நம்புவதையும் என்னை வணங்குவதையும் நிறுத்தவில்லை. இந்த நம்பிக்கை எப்போதும் உன் கூடவே இருக்கட்டும். ஏன்னா கொஞ்ச நாளாகவே உனக்குள்ளே இருக்கக்கூடிய மன போராட்டத்திற்கு விடை தெரியாமல் தானே தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிறாய். எல்லாமே இப்போது உன்னை நோக்கி வரப்போகுது. நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தரப்போகிறேன். மனநிறைவோடு என்னை நோக்கி ஓடிவா. சீரும் சிறப்போடும் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் வழி செய்வேன் என் செல்வமே. நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம். படுத்திருக்கும் போதும், வேலை செய்யும் போதும், சாப்பிடும் போதும், எப்போதும் என்னை நினச்சாலும் சரி. எனக்கு கால நேரமெல்லாம் எதுவுமே இல்லை. முருகா என நீ என்னை எங்கிருந்து அழைத்தாலும் உனக்காக நான் வந்து அங்கே நிற்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பூஜை செய்யணும், எனக்காக அது படைக்கணும் இது படைக்கணும்னு நான் எதுவுமே உன்னிடம் கேட்கவில்லை என் செல்வமே. எந்த விதமான விதிமுறையையும் நான் உருவாக்கவில்லை. உன் மனசில் நீ என்னை முழு பக்தியோடும் நம்பிக்கையோடும் வழங்கி கையெடுத்து வழிபட்டால் போதும். உன் மனசில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்து கொண்டு தானே வருந்தி வேதனைப்பட்டு என்னை வணங்குகிறாய். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய எல்லா உன்னுடைய கோரிக்கைகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். தன்னம்பிக்கை தானே மனித வாழ்க்கையின் வெற்றிக்கான அவசியம். நீ தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மற்றவங்க கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினச்சினா உன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே பறி போய்விடும். குறையோ நிறைவோ உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை மட்டுமே நீ தயாராக தீர்மானமாக வாழ ஆரம்பி. நெருப்பு தானே தங்க ஆபரணத்தை உருக்கி அழகான தங்கக்கட்டியாக மாற்றுகிறது. அதே போலதான் உன்னுடைய துயரம் என்பது உன்னுடைய மனிதன் குணத்தை செதுக்கி உன்னை உயர்வான ஆளாகவும் மாற்றும். துயரம்தான் உன்னுடைய உயரம். என் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையின் அழகிய உச்சத்தை நீ தொடுவதற்கு உனக்கு உறுதுணையாய் நான் இருக்க போகிறேன். உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்த நான் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் விடாமுயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக பரிசையும் தரப்போகிறேன் என் செல்வமே. கூடிய விரைவில் இந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பலனை நீ அடைவாய்.
எப்போது நீ படும் வேதனைகள் அனைத்தும் உனக்கு புரிய வருகிறதோ, நீ படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெளிவு உண்டாகுதோ, அப்போதே நீ ஜெயிக்க ஆரம்பித்து விடுவாய் என் செல்வமே. ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனைகளும் கூட ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகுது. நீ சந்தோஷப்படும்படியும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். உன் மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ. மற்ற அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் கண் பார்வையில்தானே நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அது உன் மனசை காயப்படுத்தாமல் நான் பார்த்துக்கிறேன். என்னையே உன் உலகம்னு நீ நம்புகிற. நீ யாரை உலகம்னு நினைக்கிறியோ அவங்கெல்லாம் உன்னை காயப்படுத்துகிறாங்கன்றது எனக்கு புரியும் என் செல்வமே. அவங்க ஏன் அப்படி உன்கிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு நியாயம், உனக்கு நான் ஒரு நியாயம்னு ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ நினச்சி வருத்தப்படுறது எனக்கு தெரியும். அவர்கள் செய்கிற செயல்கள் தான் தவறு. ஆனால் உன்னை தவறுன்னு சும்மாவே குறை சொல்வதையும் சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் உன்னை எந்த அளவிற்கு பின்தள்ளினார்களோ அது சூழ்நிலை காரணமாக அப்படி நடந்துள்ளது. ஆனால் அதற்கு காரணம் தெரியாமல் நீ ஏன் புலம்பி தவிக்கிறாய்? அவர்கள் செய்த விஷயத்தை சரி செய்து உனக்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமானதாக நான் மாற்றுறேன். உன்னோடே இருக்கக்கூடிய நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நீ என்னை விட்டு விலகி போகும்படி விட்டுவிடவும் மாட்டேன். சில காலமாகவே உனக்குள் இருக்கக்கூடிய மன போராட்டத்திற்கு விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ எதை நோக்கி என்னை வணங்கி வேண்டி நின்றாயோ அதனையே உனக்கு அள்ளி தருவேன் என் செல்வமே. மனநிறைவோடு பெற்றுக்கொள். மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பல நிறுத்தங்கள் வரத்தான் செய்யும். பல பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கூட வரதான் செய்யும். ஆனால் எல்லாமே ஒவ்வொரு அனுபவங்களை கொடுக்கும். அனுபவங்கள் தானே அறிவை உனக்குள் வளர்க்கும். உன் நினைவுகளையெல்லாம் சேர்த்து சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எது அதிக பாரத்தை கொடுக்குதோ அதை தூக்கி எறிஞ்சிடு. எது அதிக சந்தோஷத்தை தருதோ அதை மட்டும் உன் மனதிற்குள் வைத்துக்கள். உன் வாழ்க்கையை நீ எவ்வளவு எளிமையாக வாழ பழகிறியோ அந்த அளவுக்கு துன்பங்கள் முன்னிடமிருந்து குறைந்து மறைந்து போய்விடுவேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அடுத்தடுத்த நல்ல மாறுதல்களையும் நான் உருவாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக உனக்கு தந்தே தீருவோம். இது என் குடும்பத்தின் மீது ஆணை என்பதை நான் சொல்வதை கேட்டு புரிந்துகள். என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு எப்போதும் இருக்கிறது. இன்றைக்கு இந்நிலையை நான் உனக்கு நலநிலையாக மாற்றித் தரப்போகிறேன். இன்னும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே நினச்சி நீ புலம்பாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நான் அமைச்சு தருவேன். தள்ளிப்போன காரியமும் தாமதமான காரியமும் இப்போது சரியாக நடந்து முடிய போகுது. உன்னுடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து புரிந்து பார்த்து கேட்டு செய்து கொள்ளும் முருகன் இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். கண் அசைவோடு கூடிய விஷயங்களை மட்டுமே செய்ய பழகு. நல்லதே இனி உனக்கு நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்தே தீர்வேன்.